வந்துச்சியா வேணே அப்புறமாட்டி பேசிக்குவோம். அண்ணே பப்புனுக்கே வேட்டு வைக்காங்க, முருகனுக்கு 2 வைங்கண்ணே, அப்புறமாட்டி வச்சுக்கலாம். ஆமா, 5 மணிக்கு கொண்டாந்து வெளியில விடுறீங்க, பார்த்து ஒரு 3 மணிக்கெல்லாம் கொண்டாந்து வெளியில விட்டா தேவலாமே அப்படின்னாரு. ஆமா, எனக்கு இந்த டீலிங் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. உடனே நான் ஐயா சொன்னேன், ஐயா முருக வேஷம் போடுற 3 மணிக்கு என்னங்க, வெள்ளி வேஷம் போடுற எங்க அக்கா கொண்டாந்து சரியா 12 மணிக்கு வெளியில விட்டுறேன். 4 வேஷம் போடுற சரியா நான் 1 மணிக்கு தான் வெளியில விட்டுறேன். முருக வேஷம் போடுற சரியா நான் 3 மணிக்கு தான் வெளியில விட்டுறேன். ஆனா ஒரு சின்ன அது வெடிக்கிறேனே விடுங்கண்ணே, அதற்கும் பின்னாடி இடிக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி வேட்டு வச்சா இல்லை என்றால் முருகன் கிடையாது, சிவன் இல்லை என்றால் முருகன் கிடையாது. சிவன் அது அப்பேற்பட்ட நிலையிலே இந்த இடத்துல முருகனுக்காக நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. சிவன் சொல்றீங்க, சிவனுடைய ஆலயத்துக்கு போய் எப்படி கும்பிடணும், என்ன நிலையிலே கும்பிடணும்? கேள்வியா கேக்குறீங்களா? நான் கேள்வியா தான் கேட்கிறேன். எல்லா கோவிலும் ஒரு மாதிரி சிவன் கோயில கும்பிட முடியாது. அதுக்கு இல்ல, நான் விவரம் கேட்கிறேன். நீங்க விவரம் கேட்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிறீங்க. விவரம் கேட்க வந்தீங்களா கேள்வி கேட்க வந்தீங்க? விவரம் கேட்டு முடிந்த பிறகு கேள்வி கேட்கணும். உன்ன விவரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா கேள்வி கேட்டுருவேன். எனக்கு விவரம் இல்ல சுவாமி, எந்த விவரமே நீங்க கேட்காம எப்படி கேள்விங்கிற இடத்துக்கு போறீங்க? இல்லையே, தாராளமா கேட்கலாமே. ஒரு விவரம் ஒரு பெண்மகள் இருக்கா? நீங்க என்னை கேள்வி கேட்கறது பெரிய விஷயம் இல்ல. சரி, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில சொல்லுவேன். ஆனா திருப்பி நானும் கேட்பேன், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமாங்கிறது எச்சரித்து போல நம்ம மேலதான் துப்பம் தெரிக்கும். தெரியாதா? தைரியம் இருந்தவன் கல்வி மீது நம்பிக்கை உண்டவன் உள்ளவன் கேட்கலாமே. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சிவனுடைய ஆலயத்திலே ஒரு சிவனை ஒரு பக்தர் வணங்க போறாரு. இல்லங்க, சிவனை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். வந்தோடனே பெரியவங்க நீங்க, உங்களுக்கு நான் ஒரு வரவேற்பு கொடுத்துட்டேன். எந்த நாரத மகரிஷி அப்படின்னு சொல்லணும், வரவேற்பு கொடுத்தேன். திருப்பி நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? வாழ்த்து கொடுக்கணும். வாழ்த்து கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணும். வாழ்த்து கொடுத்தீங்களா நீங்க எனக்கு? இல்லை, நான் கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? காரணம், வாழ்க பெண்மக்களே, வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டி பல கோடி 100 ஆண்டு வாழ்கன்னு இதுதான் வாழ்த்து. பாட்டு பாடித்தான் வாழ்த்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கேட்டு வாங்குறதுக்கு பேரு மரியாதையும் இல்லை. மரியாதை நான் கேட்கல. உங்க என்ன தகுதி இருக்கு? ஒரு பெரிய மனுஷன் ஒரு சின்ன பிள்ளை அழகா வரவேற்பு கொடுத்திருக்கேன். அந்த வரவேற்புக்கு தகுந்தார் போல வாழ்த்து பாட்டுன்னு ஒண்ணு பாடணுமா இல்லையா? நீங்க எனக்கு கொடுத்த பாட்டுக்கு யாரு? நாரதன். சரி, பாட்டு எத்தனை பேர் பாடுனாங்க? எல்லாருக்கும் பாட்டுக்கு நாரதன்ற பட்டம் கிடைச்சிச்சா? ஆனா உங்களுக்கு மட்டும் தானே கிடைச்சிச்சு. எனக்கு